Hello viewers, welcome to Vidhyalakshmi YouTube channel. So behind the screen உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு two different pictures insert பண்ணிருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா one side about the bank and on the other side is about public sector bank and private sector bank. So இதில இருந்தே நீங்க கெஸ் பண்ணலாம், டைட்டிலே நமக்கு தெரியும் public and private sector bank. Yes, bank பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். About the public sector and private sector. Refresher course model nude next continuation. Previous videos 18 varaikum upload panniyachu. Now we are watching about the 19th. Okay, let me enter into the session now. Okay, learning outcome. The side la behind again for easy understanding India nude important banks alla on the symbol oda kuduthirukku. Let me see idile indha learning outcome. Idile nama enna therinjikka porom. Just two important concept da about the public sector and private sector bank to economic development. So ஒரு பேங்கோட ரோல் என்ன, அது வந்து private and public sector உடைய ரோல் எப்படி இருக்கு for the economic development. Next, to know about the concept of nationalization, அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி என்னென்ன டைம்ல பண்ணாங்க, எந்தெந்த பேங்க்லாம் நேஷனலைஸ்டு பேங்க் என்னென்ன டைம்ல பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலும் இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். Okay, next, public sector bank. முதல்ல public sector completely and government உடைய ஷேர் அதிகமாக இருக்கு, அதுதான் வந்து public sector bank. The government hold a major portion of the share. அவ்வளோதான். எவ்வளோ ஷேர் சார்? Say for example SBI is a public sector. எந்த பேங்க் வந்து நமக்கு நேஷனலைஸ் இதில் வந்து public sector. Example SBI. The government holding in this bank is 58.60%. Similarly PNB, அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க், இதுவும் ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் தான். இதில் கவர்மெண்ட் உடைய ஷேர் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹையர் 58.87. ஓகே, கவர்மெண்ட் உடைய கம்ப்ளீட் ஷேர் இது. கவர்மெண்ட் ஹோல்ட் அ ஸ்டேக் ஆஃப் 58.87. எஸ்பிஐயில் 58.6, பட் இயர் 58.87. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ கேட்டகரி. ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். பப்ளிக் செக்டார் அதாவது பொது government oriented, அதாவது undertaking. Number 1 nationalized bank and number 2 state bank and its associates, அதனுடைய துணை வங்கிகள். ஓகே, ஸ்டேட் பேங்க் SBI னுடைய துணை வங்கிகள் ரெண்டு. நம்பர் 1 is nationalized and number 2 is state bank and its associates. ஓகே, first next thing about the private sector bank. முதல்ல வந்து public sector பார்த்தோம், இப்போ private sector. ஸோ அது கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் உடைய கண்ட்ரோல் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, equity is owned by private bodies, corporations, institutions or individuals. அதான் இதனுடைய ஹைலைட். These banks are managed and controlled by private promoters. கம்ப்ளீட்டாக என்ன, ப்ரைவேட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் மூவ் பண்ணுறது. ஸோ அதை வந்து பேங்க் தான் ஒரு கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு எப்படி இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பேங்கிங் செக்டாரும் ரொம்ப முக்கியம்தான். In India, public sector bank constitute 72.9%. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். எஸ்பிஐயில் கவர்மெண்ட் உடைய ஷேர்னா 58.6 மறக்கூட ஒன் மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் பிஎன்பியில் கவர்மெண்ட் உடைய ஷேர் எவ்வளோன்னு கேட்டால் 58.87. அது மாதிரி ப்ரைவேட்டில் பப்ளிக் செக்டார் பேங்க்னுடைய ரோல் எவ்வளோ இருக்குது ஓவரால் while we comparing to both public and private sector bank na government nudiya bank nudiya occupation pathina 72.9%, while the risk covered by private players appo idile nearly 21%, 27% ivங்களுடைய occupation இருக்கு. There are 27 public, இது ஒரு one mark question, so everyone should note it. 27 public sector and 22 private sector banks. அதாவது பிகர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பெரிய லெவலில் 27 பப்ளிக் செக்டார் அண்ட் 22 ப்ரைவேட் செக்டார் பேங்க். இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்குன்னு ஒரு லீடர் வேணும் இல்லையா, அவர் யார்? அவர் தான் ஆர்பிஐ. த ஆர்பிஐ, த அபெக்ஸ் பேங்கிங் பாடி ஹாஸ் கிவன் லைசன்ஸ் டு பேமெண்ட் பேங்க்ஸ். ஆர்பிஐ என்ன பண்ணிருக்கு, இது இல்லாமல் பேமெண்ட் பேங்க்கில் இந்த பேடிஎம், கூகுள் பே எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஃபோன்பே, இது மாதிரி அவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பேங்க் அண்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்னுடைய ரோல். நெக்ஸ்ட், நேஷனலைசேஷன் ஆஃப், எதுக்கு வந்து தேசியமயமாக்க வங்கிங்களாம் ஏன் தேசியமயமாக்குனாங்க? த மெயின் அப்ஜெக்டிவ்,
முக்கியமான நோக்கமே the main objective of economic planning aimed at social welfare, சமூக நலத்திட்டம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க இல்லையா, அந்த ஸ்கீம்ஸை வந்து எல்லாமே மணி ஓரியன்ட், மணி தான். அந்த மணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா we need one agent, அந்த ஏஜென்ட் தான் பேங்க், வேறு ஒன்றும் கிடையாது. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபெயில்ட் இன் ஹெல்பிங் த கவர்மெண்ட். ரீசன்னா எங்கேயுமே ப்ராப்பராக வந்து அந்த நெட்வொர்க் இல்லை, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது. அதை வந்து அப்போது எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே, இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும்போது தான், ஒரு ஐடியாவுக்கு வரும்போது தான் அவங்க என்ன பண்ணாங்க, பேங்க் எல்லாத்தையுமே நேஷ்னலைஸ்டாக மாற்றினாங்க. டு அச்சீவ் சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளானிங், கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற as well as ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற எல்லா பிளானிங்குமே சக்ஸஸ்ஃபுல்லாகனா we need one supporting agent, அந்த ஏஜென்ட் தான் பேங்க். therefore the government decided to nationalize 14 major commercial bank on June 1969. முதல் முறையாக 1969ல் 14 மேஜர் பேங்கை அந்த லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கோம் ஃபார் அவர் ரீசன். என்னென்ன பண்ணாங்க, அலகாபாத், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தேனா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யூனியன் பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்கே லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது வந்து ஒரு 4+ இல்லை 3+ அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அப்படின்னா 69ல் என்னென்ன பேங்க்லாம் ஆச்சு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் ரூமில் ஜஸ்ட் பிரேக் டைம்லலாம் இதெல்லாம் பண்ணோம்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, ஷுர் தெர் வில் பி a possibility ஃபார், அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். நோ நீட் டு மெமரி பண்ணோம்னா மறந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் மோர் டைம் செகண்ட் டைம் பண்ணாங்க இன் 1980. 19th July 1969 ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் வந்து 15th April 1980. அந்த டீட்டெயிலிங்கை கொடுத்துருக்க பாருங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 1969 அண்ட் 1980 14 பேங்க், நெக்ஸ்ட் டைம் வந்து 6 பேங்க். இந்த 1980ல் 6 கமர்ஷியல் பேங்க். அவங்களாம் யார் சார்? நம்பர் 1 ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்க், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அண்டு விஜயா பேங்க். ஸோ இப்போது 14 + 6 20. ஸோ ஆல் டுகெதர் 20. இப்போ அதை என்ன பண்ணாங்கன்னா அகெயின் இன்னும் கொஞ்சம் சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ரீசென்ட்லி தே ஹேவ் மெர்ஜ். யூனியன் பேங்கோட ஆந்திரா பேங்க்லாம் மெர்ஜ் ஆயிருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ், இதனுடைய நோக்கம் என்ன, நேஷனலைசேஷன் அதை ஏன் பண்ணாங்க, வாட் இஸ் த மெயின் மோட்டிவ், அப்ஜெக்டிவ் என்ன? நம்பர் 1 அட்டைன் சோஷியல் வெல்ஃபேர். ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்தோம், மெயின் எய்மே டு அட்டைன் சோஷியல் வெல்ஃபேர். நெக்ஸ்ட் எந்தெந்த ஃபீல்டுக்கு என்கரேஜ் பண்ணாங்க? நம்பர் 1 அக்ரிகல்ச்சர் ஆஸ் யூஷுவல், ஏன்னா இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர், ஸ்மால் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நீட் ஃபண்ட்ஸ், அவங்களுக்கு பணம் தேவைப்படும். இண்டஸ்ட்ரீஸ்னால் மெஷினரிஸ் வாங்கணும், அப்போ வி நீட் லிக்விட் ஃபண்ட். அப்போ அந்த ஃபண்டை வந்து த்ரூ லோன் மூலிமா, பேங்க் மூலிமா லோனாக வாங்கினாங்க ஃபார் தர் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஃபர்தர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இது சம்மந்தமாக நம்ம டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துருப்போம். லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல். எந்த ஒரு நிறுவனமும் முதல்ல ஆரம்பிக்கும் போது சின்ன லெவலில் தான் ஆரம்பம், அதுக்கப்புறமா தான் அது வந்து பெரிய லெவலில் மாறி இருக்கும். அதே மாதிரி பேங்க்ல ஃபர்ஸ்ட் லெவல் மினிமம் லெவலில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நெக்ஸ்ட் மேக்ஸிமம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற லெவலுக்கு மூவ் ஆகும். இட் ஹெல்ப்ஸ் டு கர்ப் பிரைவேட் மோனோபாலிஸ். ஏன்னா ஒரு பிரைவேட் ஒரு பக்கம் என்கரேஜ் பண்ணாலும் ஆன் த அதர் ஹேண்ட் தெர் வில் பி a possibility to curb நம்மளோட ஒரு சிங்கிள் மோனோபாலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மோனோ அப்படின்னா சிங்கிள், பாலினா ட்ரேட், சிங்கிள் ட்ரேட். அப்புறம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதா ரேட்டாக கூட மாறிடலாம். இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட வரும்போது என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்லி அண்டர் சர்வீஸ் செக்டார். அப்போ என்ன பண்ணுவோம், த கவர்மெண்ட் வில் மேனேஜ், இதுக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து அங்கே மேனேஜ் பண்ணிப்பாங்க. தட் இஸ் வை தே டிசைடட் டு கர்ப் த மோனோபாலிஸ், சிங்கிள் ட்ரேடை நசுக்கிறதுக்காக, இன் ஆர்டர் டு என்ஷூர் ஸ்மூத் சப்ளை ஆஃப் கிரெடிட். கடன் வந்து என்ன, ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இருக்கணும், ஃப்ளோ இருக்கும்போது தான் நமக்கு மணி வந்து மல்டிபிள் ஆகும். இட் இஸ் நீடட் டு என்கரேஜ் த பேங்கிங், அதனால தான் பேங்கிங்கை என்கரேஜ் பண்ணாங்க. த ரூரல் பாப்புலேஷன், பிகாஸ் 70% ஆஃப் பீப்புள், அது வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது ரூரல் ஏரியாஸ் தான். ரூரல்னா வில்லேஜஸ். இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னா வில்லேஜஸில் இருக்குது. ஸோ 70%. இட் இஸ் நீடட் டு என்கரேஜ் த பேங்கிங் ஹேபிட் among the rural population because 70% of people in rural areas, rural area villages. Nationalization banks were required
டு ரெடியூஸ் த ரீஜனல் இம்பேலன்ஸ். அந்த ஏற்ற இறக்கத்தை குறைக்கிறதுக்காக டவுனுக்கு போனால் தான் நமக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும், சிட்டிக்கு போனால் தான் இந்த ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லாமல் வில்லேஜ்லேயே நம்மளால் நெட் பேங்கிங்லேருந்து ஆர்டிஜிஎஸ்லேருந்து இப்போ உங்களுக்குலாம் தெரியும் இந்த ஈஸி மெத்தட். நெக்ஸ்ட்டு செல்ஃபோன் வந்து ஒரு பெரிய லெவலில் ரெவல்யூஷனே கொண்டு வந்தாச்சு. ஃபோன் பேங்க் ஜஸ்ட் ஃபோன் நம்பர் இருந்தால் போகிறோம், அக்கௌண்ட் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் த்ரூ த பேமெண்ட் பேங்க் அந்த லெவலுக்கு. ஸோ பேங்க்குக்கு தான் போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் மாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக. பிகாஸ் ஆஃப் கோர், எல்லாமே கோர் பேங்கிங், எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணது. கம்யூனிகேஷனுடைய டெக்னாலஜினுடைய சாஃப்ட்வேர் அண்ட் அனாலிஸ் ப்ரோக்ராம்னுடைய ஒரு ரெவல்யூஷன், வெரி கிரேட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் the numbers of banks were certainly inadequate. ஏன்னா இந்தியா இஸ் a densely populated country. இவ்வளோ மக்கள் தொகைக்கு இந்த பேங்க்னுடைய நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை வந்து என்ன பண்ணாங்க, நிறையா பெரிய லெவலில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோம், எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப், மொத்த ஆப்ஷன்ஸும் ஒரு கூரையின் கீழ் கிடைக்கிற மாதிரி பண்ணணுன்றதுனால தான் எல்லாத்தையும் நேஷனலைசேஷனாக மாற்றினாங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி ஜஸ்ட் ஒரு 3 ஆக்டிவிட்டி, வெரி 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 சிம்பிள் ஆக்டிவிட்டி அண்ட் ஈஸி ஆக்டிவிட்டி. நம்பர் 1, விசிட் எனி ஒன் ஆஃப் த நியர்பை கமர்ஷியல் பேங்க். கண்டிப்பாக பேங்க்கு நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னாவே யூ ஆர் த ட்ரூ நேஷ்னல் பில்டர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும், போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் பேங்கிங்னுடைய ஃபீச்சர்ஸ். ஒரு பேங்க்கை ஒரு சலான் எப்படி ஃபில்அப் பண்ணணும், ஒரு செக் லீஃப் எப்படி இருக்கும், ஒரு டிமாண்ட் டிராஃப்ட்னுடைய ஒர்க் என்ன, ஓகே இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே மணி போஸ்ட் ஆஃபீஸ்னால் மணி ஆர்டர் ஃபார்ம், இப்போ இது எல்லாமே த்ரூ இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடைச்சோன்னா நம்ம பேங்கிங் ஃபோன் பேங்கிங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் போகும்போது நம்ம கம்பல்சரி இதை யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் நியர்பை பேங்க்கை விசிட் பண்ணுறீங்க, ஆஸ் அ ஃபீல்டு விசிட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டு ஷோ தம் த பேங்க் ப்ரொசீஜர்ஸ், பேங்க்னுடைய ப்ரொசீஜர் என்ன, டைமிங் என்ன, ஃபங்க்ஷனிங் டைமிங் என்ன. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அதில் என்னென்ன அனெக்ஷஸ், அதில் வேறு என்னென்ன தரணும். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, இதெல்லாம் நம்ம கொண்டு போய் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டு ஃபில் அப் த டெபாசிட் ஃபார்ம். இதில் வந்து டேர்ம் டெபாசிட் மினிமம் 7 days, 1 weekல ஆரம்பித்து மேக்ஸிமம் 10 years வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் டிமாண்ட் டிராஃப்ட் அண்டு செக் லீஃப். ஒரு பேசிக்காக ஒரு த்ரீ ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. லோன் இருக்குது, ஜுவல் லோன் இருக்குது, அப்புறம் மார்ட்கேஜஸ் இருக்குது, டெபாசிட் மேலேயே லோன் இருக்குது, இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பேசிக்காக இந்த ஃபஸ்ட்டு 3 தெரிஞ்சுக்கோங்க. ஃபில் த டெபாசிட் ஃபார்ம், டிமாண்ட் டிராஃப்ட் சலான் அண்ட் as well as the check leaf. Okay, to identify and discuss about the public sector and private sector. பப்ளிக் செக்டாரும் ப்ரைவேட் செக்டாரில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, பேங்கிங் டைமிங்னா எல்லாருக்கும் ஒன்று தான், போத் ப்ரைவேட் as well as பப்ளிக், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கவர்மெண்ட் செக்டார்னுடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, ப்ரைவேட் செக்டார் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய அசஸ்மெண்ட். டோட்டலாக 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இதில் பார்க்கணும். நம்பர் 1, டிஃபைன் பப்ளிக் செக்டார் அண்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக எழுதுறீங்க, 27, 22 அப்படின்னு ஆரம்பிக்கணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்சர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் நேஷனலைஸ்டு பேங்க். ஒரு ஏதாவது ஒரு பேங்க்கை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்தாலும், இல்லை ஓவரால் ஆல் டுகெதராக கூட நீங்கள் நேஷனலைஸ்டு பேங்க்ஸினுடைய ஃபீச்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணலாம். தென் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, அந்த அப்ஜெக்டிவ்ஸை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணலாம். And finally, as usual, I want to say thank you all. Thank you for watching the video. Be a good citizen.